என் பேர் பிரபு. நான் பெரம்பூர் கேரேஜில் அப்ரெண்டிஸ் 2008 to 11 பேட்ச் பண்ணியிருக்கேன். ஆண்டுகளாக வேலை இல்லாமல் ப்ரைவேட் கம்பெனியும் வேலை இல்லாமல் ரோட் அம்மா ஹெல்ப்பில் தான் இன்னி வரைக்கும் நான் குடும்பம் நடத்தினே இருக்கேன். உங்களுக்கு வயசாகி போய் என் குடும்பத்தை இன்றைக்கி வரையும் சுமக்கிறாங்க. எங்கள் அப்பா ரயில்வே வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டார் வயசில். இன்றைக்கி வரையும் எங்கள் அம்மா நம்பி தான் நான் வாழ்ந்து நிற்கிறேன். நான் அப்போ எங்கள் அம்மா அப்போ கஷ்டப்பட்டு படிக்க வச்சது எதுக்கு? ரயில்வேல வேலை வரும்னு தானே பண்ணாங்க, அப்ரெண்டிஸ் பண்ண வச்சாங்க. இன்ன வரைக்கும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேன் சார். என்னால் என் பிள்ளைக்கும் ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த வருமானத்தில் 200 ஒரு நாளைக்கு வருமா? நீங்களே நினச்சி பாருங்கள். இன்றைக்கி 200 ஒரு கூலி ஆள் கூட சம்பாதிக்க முடியாது. 200 என்னப்பா இது எக்ஸாமும் சொன்னீங்க. ஒரு முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடி இந்த குழந்தைக்கு இவ்வளோ எக்ஸாம் இவ்வளோ மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா அந்தந்த குழந்தை பாஸ் பண்ணியிருக்கோம். எந்த கன்றாவும் இல்லாத இப்போ படித்த பசங்களுக்கு மார்க் அப்படியே இருக்குது. அவன் சும்மா கையெழுத்து வச்சுட்டு அவன் பாஸ் பண்ணிட்டு போனால் அவனுக்கு 2 மார்க் எடுக்க வக்கில்லையான்னு பேசுகிறீங்க. எந்த விதத்தில் நியாயம்? என் குழந்தைக்கு வயசாகி போச்சு, 40 வயசாகி போச்சு. அவன் எங்கேருந்து எழுதுறது எக்ஸாமு? இனிமேல் எழுதவே முடியாது. எந்த குழந்தையும் எழுத மாட்டான். நீங்கள் நேரடியாக போட்டால் தான் உண்டு. முன்ன எப்படி போட்டியோ அதே மாதிரி போடு. வேலை கருணு கொலை பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் விஷம் கொடுத்து சாவடிச்சிடு. அவங்க நானே கொடுக்குறேன் என் கையால். என் குழந்தைங்களுக்கு விஷம் கொடுத்துருங்க. சத்து போட்டோம் இருக்கிறத விட. கூட படித்த பசங்கள்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. என் தெருவில் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. இவன் மட்டும் அனாதி மாதிரி நின்றுட்டு அந்த ரோடு கடை தான். ஐயா, எங்கே போனாலும் என் குழந்தைங்களுக்கு அப்ரெண்டிஸ் முடிச்சுக்கிறான்ட்டு வேலை போட மாட்டேன்றாங்க. நீங்கள் தயவு செஞ்சு வேலை போடுங்க. வயசாயிடுச்சுன்றாங்க. இது வரையும் உட்காந்து சோறு போட்டோம். இனிமேல் எங்களாலையும் முடியல. இந்த பார் ரோடு கடை வச்சுக்கின்னு ஏதோ 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு நாய் படாத பாடுபடுறோம். தயவு செஞ்சு வயசாகி போச்சு. உன் தாயாக நினச்சிக்கணும், உன் தங்கச்சியாக நினச்சிக்கணும். என் குழந்தைக்கு வேலை போட்டுடு. எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு எந்த கம்பெனிக்கு போனாலும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. இந்த அப்ரெண்டிஸ் முடிச்சுக்கிற போட அங்கே வேலை போட அங்கே வேலை போய் கேள்றான்றாங்க. என் குழந்தைங்க அனாதி மாதிரி நடு ரோட்டில் நின்றுதுங்க. எல்லாம் ஐஸ் விற்கலாமா, சோம்படி விற்கலாமா, மிக்சர் விற்கலாமா, பகோடா விற்கலாமான்னு யோசனை பண்ணுதுங்க. அது எது குழந்தைங்க வச்சுக்கின்னு ஒரு நாள் வண்டியில் போகும்போது ஒரு குழந்தை பேசுது, இல்லைக்கா என் கூட வாயிலன்னும் போது என் வயிறே எரிஞ்சு போச்சு. குழந்தை விட்டுட்டு போயிட்டாக்கா என் கிட்டன்னுட்டு. உங்களுக்கெல்லாம் பசங்க இல்லையா, அக்கா தங்கச்சிங்க இல்லையா, அம்மா இல்லையா, கூட பிறந்தவங்க இல்லையா? காலப்பூரா நானா வச்சு செய்ய முடியும். எனக்கு வயசாகி போச்சு. ஏதோ வேலை வந்தால் உட்காந்து போடுவான்னு பார்த்தேன். அந்த குடுப்பில் கூட எனக்கு இல்லை பழகுது. என் பையன் என்னை காப்பாற்றுவான்னு நினச்சையா. என் வீட்டுக்காரன் தான் விட்டு போனான். இவனாவது ஊற்றுவான் ரயில்வே வேலைக்கு போயின்னு பார்த்தா அவனை நான் காப்பாற்றுறது டெலிவரியில் வச்சிட்டிங்களையா. இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு தண்டனையா? அவன் அங்கங்கே படிக்க வைக்கலன்னா அவன் போய் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறான். நான் படிக்க வச்சது தப்பா? 2 டிகிரி முடிக்க வச்சு 10th எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு நாட்டு வேலை செஞ்சு எங்கெங்கேயோ கழுவிடு வேலைலாம் செஞ்சு அவனை படிக்க வச்சேன். வேலை வந்துடும், நம்மளை உட்கார வச்சு சோறு போடுவான்னு பார்த்து இந்த வயசுக்கும் நான் பூண்டு போடலாமா, புளி போடலாமா? கையெல்லாம் எரியுது. சுகர் வேற ஐயா. என்னால் முடியலையா. அவங்க அப்பந்தான் சோறு போடல, புள்ளையாவது போடுவான்னு பார்த்தா புள்ளையும் நடுத்தரில் உட்கார வச்சுக்கணும். அவனுக்கும் அவன் குடும்பத்தையும் என்னால் பார்க்கவே முடியலையா. நீங்கள் தயவு செஞ்சு 5ஆம் தேதி வர்றேன் இன்ட்ரி கொடுத்துருங்க. இல்லைன்னா எதனா ஒரு விஷயம் கொடுத்துருங்க. நான் சத்து போடுறேன். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். ஒரு தாயா தங்கச்சியா நினச்சிக்கின்னு என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க ஐயா. உங்கள் இஷ்டம் ஐயா. இனிமேல் என் பேர் மதிவாணன். நான் சதன் ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னா, நான் ஜொமேட்டோ வேலையில் எல்லாருக்கும் உணவு டெலிவரி பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் நான் வந்து ரயில்வேல வந்து அப்ரெண்டிஸாக சேரமோ என்ன இதுவாக இருந்ததுன்னா, நான் எப்படியாவது ரயில்வே ஜாபில் போயிட்டு சேர்ந்துட மாட்டோமான்ற ஒரு ஏக்கத்தில், எல்லோரும் எடுக்க மாட்டாங்களான்ற ஒரு இதில் ஆதங்கத்தில் இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த வேலையும் கிடைக்கல. இப்போ எனக்கு கை கொடுக்குறது வந்து இந்த ஜொமேட்டோ அந்த உணவு டெலிவரி தான். ஆனாலும் இதில் வந்து என்னால் வந்து ரொம்ப நேரம் வந்து ஓட்ட முடியல. ரொம்ப நேரம் பார்த்தா தான் அன்றாட தேவைக்கான அந்த ஒரு நாள் கூலியே எனக்கு வந்து கிடைக்கிது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டும் அதுக்கப்புறம் ஓட்டி என்னால் அந்த ஒரு நாள் கூலியை வந்து எடுக்கிற மாதிரி அந்த சூழ்நிலையில் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து என்னுடைய குடும்பத்தை வந்து எனக்கு பார்த்துக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. நான் ரொம்பவும் பெருசாக ரொம்ப கனவோடு இந்த ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணேன். எனக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இந்த ரயில்வே நிர்வாகம் வந்து எங்களை மாதிரி எத்தனையோ பேர் வந்து இதே ஏக்கத்தோடையும் ஒரு கனவுகளோடையும் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வேலை கிடைச்சிதான்னா அது இன்னும் தெரியாத புதிராக தான் இருக்குது. யாருக்கும் வேலை கிடைக்கல. இங்கே இதே இடத்துல தான் நான் இங்கே அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இங்கே நான் இப்போ வேலை செய்வேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு காணல் நீர் மாதிரி இருக்குது. அது என்னால் வந்து இன்னும் நம்ப முடியல, ஜீர்ணிக்கவும் முடியல. எல்லா இடத்துலையும் அப்ரெண்டிஸுங்களுக்கு வந்து எடுத்துருக்கிறீங்க நீங்கள் மற்ற இடத்துலலாம். ஆனால்
இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பசங்க என்ன பாவம் பண்ணாங்க என்னன்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. தினம் அழுவாத குறையாக தான் இருக்குது. எல்லா பசங்களாம் ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க பாதி பேர் வந்து வேலை கிடச்சி நமக்கு கிடைக்குன்ட்டு ஒரு துடிப்போடு இருந்தாங்க. இப்போ எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி அவங்களும் ஆர்வம் இழந்து பாதி பேர் வந்து குடிக்கு அடிமையாகியே போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சூசைடும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லோரும் வந்து இந்த ரயில்வே வேலையை நம்பி தான் பல பேர் இன்னும் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே இடத்துல நான் வேலைக்கு சேருவேன்னு நினச்சேன். ஆனால் இதே வழியாக இப்போ நான் உணவு கொண்டு போகும்போது எனக்கு வந்து மனசெல்லாம் ரொம்ப ஒரு பதபதைக்குது. ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. என்னடா நம்ம இந்த இடத்துல வேலை செய்வோமேனு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி உணவு கொண்டு போகிறோமேன்ட்டு ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. வாழ்வாதாரத்தையே இழந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் நான் ரயில்வேல ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆசை. ஆனால் எங்கள் அம்மா என் கூட இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க போயிட்டாங்க. எங்கள் அப்பா தான் இருக்காங்க. அவங்க இருக்கிறதுக்குள்ளேயாவது எனக்கு வேலை கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட தினமும் வேண்டிகிட்டு தான் இருக்கிறேன். எங்களை மாதிரி நிறையா பல பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. எங்களுக்கு உதவுறதுக்கு யாராவது இருந்தால் தயவுசெய்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் இருளில் தான் இருக்கிறோம். நாங்கள் யாரும் வெளிச்சத்துக்கு வரல. காரணம் 2020 உலகமே சம்பிச்சது. எதனால் சம்பிச்சது? கொரோனான்ற ஒரு கொடிய வைரஸ் வந்து நம்ம எல்லாரையுமே வந்து வீட்டில் முடக்கிச்சு. அதை விட மிகப்பெரிய கொடுமையான வைரஸு வறுமன்ன வைரஸ் எங்களை வந்து தாக்கி இன்றைக்கி நாங்கள் வேலை இல்லாமல் எல்லாருமே குறுகி உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வேலை இல்லாத கொடுமையால் அந்த ஒரு இருளிலேருந்து நாங்கள் இன்னும் மீண்டும் வெளியே வரல. இந்த மாதிரி படித்த இளைஞர்கள்லாம் யாரும் வெளியே வரல. ஆனால் ஒரு அப்பாவும் இந்த மாதிரி வெளிச்சமாக தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு வெளிச்சமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் இன்னும் இருளில் தான் இருக்கிறோம். நாங்கள் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ போராடுறோம். ஆனால் எங்களால் முடியல. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பயிற்சி பெற்ற பல பேர் இதுக்கு போராடுறாங்க. ஆனால் தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய பேர் நீங்கள் கண்டு காணாமல் இருக்கிறீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களை கேள்வி கேட்பாங்க. என்னன்னா, ஏன்பா எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்கல, அப்போ நான் என்னப்பா தப்பு பண்ணேன்னு கேட்பான். அந்த கேள்வி நீங்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் மட்டும்தான் பதில் சொல்லணும் உங்கள் பிள்ளைக்கு. நாங்கள் இன்றைக்கி ஒரு பதில் சொல்ல முடியாத இருட்டில் இருக்கிறோம். ஒரு கேள்விக்கான விடையை தேடிட்டு. ஆனால் உங்கள் பையனுக்கு நாளைக்கு நீங்கள் அந்த பதில் சொல்லுவீங்க. என்ன பதில் நாங்கள் எதிர்பார்ப்போம். அன்றைக்கி நாங்கள் இல்லையானாலும் இந்த உலகம் உங்களை பதிலை எதிர்பார்க்கும். நன்றி.